Hi student, welcome to Dharan Academy. ஸோ சில இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உலக மக்கள் தொகை தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 அதாவது ஜூலை 11 தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா உலக மக்கள் தொகையோட பிரச்சனைகளை வந்து அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து எப்போ இருந்துன்னா 1989 ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிதவெப்ப மண்டல புல்வெளின்னு சொல்லிட்டு சில இருக்குது. அது வந்து ஒவ்வொரு பகுதிகள்லையும் அதுக்கு சில பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரெய்ரி அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் அங்கே இருக்கிற புல்வெளிகள் அப்படி சொல்லுவாங்க. ஸ்டெப்பி அப்படின்னா யுரேஷியா, அண்ட் பேம்பஸ் அப்படின்னா அர்ஜென்டினா அண்ட் உருகுவே அதில் உள்ள அந்த புல்வெளிகளை தான் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் வெல்ட்டுங்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தென் அமெரிக்காவில் உள்ள அந்த புல்வெளிகளை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டவுன்ஸுங்கிறது ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு கேண்டன்பர்க் அப்படிங்கிறது நியூசிலாந்தில் இருக்கிற அந்த புல்வெளிகளில் உள்ள அந்த இது பேரை வந்து அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சூரியன் அப்படிங்கிறது சைனாவில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஒரு உங்களுக்கு தெரியுமா பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 1952 தான் வந்து இந்திய அரசு வந்து மக்கள் தொகை கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து முதல்ல நடைமுறைப்படுத்தின நாடு எதுன்னா அது நம்ம இந்தியா தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மக்கள் தொகையோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 3 கொஸ்டின் பற்றி பார்த்துருந்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க.